சரியா இருக்கா? வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? இது மாதிரி நம்பியார் சாரு, பாக்கியராஜ் சாரு, டி ராஜேந்தர் சாரு, மோகன், நடிகர் மோகன், கார்த்திக், பிரபு, இவங்களாம் ஒரு எல்லாம் வரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எனக்கு பிடிச்சது ரொம்ப எம்ஆர் ராதா தாங்க நடிகர். ஒரிஜினலாக நடிகர் திலகம் தான் நடிப்பு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நடிகர் யாருன்னு கேட்டால் எம்ஆர் ராதா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஒட்டுமொத்த பாடி நரம்பெலாம் நடிப்பார், நரம்பெல்லாம் நடிக்கும். அந்த மாதிரி ஒரு நடிகர். பாலையா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாலையா எப்படி பேசுவார்னா, அட்டட்டட்ட எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் சொல்கிறேன், ஒரு வேளை நமக்கு ஒரு சான்ஸு கிடைச்சா, தமிழா சேனலில் ஒரு சான்ஸு கிடைச்சா நம்மளும் ஒரு பாட்டு பாடி மிமிக்ரியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். மாசிலா மணிக்கிட்ட சொல்லியிருக்கேன், மோகன்குமார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு வாய்ப்பு கொடுங்க. டட்ட பட்டுமா அடடே பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த குழந்தைகிட்ட சாப்பிடும்போது அந்த சகோதரி மிரட்டினாங்க பாருங்கள், குழந்தைய அதுலேருந்து தொடர்ந்துச்சு மிமிக்ரி. அப்புறமா வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பித்து நாட்டிய நடனக்குழு பறவைகள் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாட்டிய சங்கமம் அப்படின்னு இப்போ வச்சு டான்ஸ் குரூப் வச்சுருக்கோம். டான்ஸ் குரூப்லேயே நம்ம கூட வடிவேல் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப நம்ம நெருங்கிய நண்பர். அவர் டாக்டர் கலைஞர் மாதிரியும் காமராஜர் மாதிரியும் சமீபத்தில் கூட இப்போ ஒரு காமராஜர் கலைமன்ற சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். காமராஜர் மாதிரியே போட்டணும் கெட்டப்பு வந்தார். அப்படியே மக்களெல்லாம் ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. அந்த மாதிரி நல்ல கலைஞர்கள்லாம் கையில் வச்சுருக்கோம். நாட்டிய நடனக்குழு, நாட்டிய சங்கமம் நடனக்குழு அப்படின்னு மாசிலாமணி ராகரதம் சின்னிசைக்குழு அது மாதிரி வச்சு நடத்துகிறோம். இன்றைக்கி வட சென்னை ஃபுல்லாக ப்ரோக்ராம் இல்லாமல், கச்சேரி இல்லாமல் எல்லோரும் ரொம்ப இசைக்கலைஞர் வந்து நொடிஞ்சு போகிறாங்க. அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நேயர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தமிழா சேனல் பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் தொடர்ந்து இனிமேல் இந்த தமிழா சேனலுக்கு உங்களோட நான் வந்து நிகழ்ச்சியில் பகிர்ந்து உங்களை சந்திக்க அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்து உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு சொன்னால் நம்ம இவர் அசோகன் பேசலாம். அசோகன் பேசினா அவரு கூட பாடி லாங்குவேஜ் பயங்கரமாக இருக்கும். அசோகன் எப்படி பேசுனா, மொட்டை நான் தான் முருகன், அடே வாங்கடா அப்படின்னு அந்த மொத்தமாக அந்த பாடி லாங்குவேஜெல்லாம் ஆக்டிங் பண்ணும் அசோகன் சாரு, எம்ஆர் ராதா ஐயா எல்லாருமே. அதனால் எப்படிலாம் வந்து நம்ம மிமிக்ரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அப்புறம் இவர் நம்ம பொருள்காட்சியில் சின்ன வயசில் பொருள்காட்சிக்கு போனால் அங்கே பலகுரல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா, எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தா முதல்ல ஒருத்தர் வயசில் பெரியவர் மூத்தவர் ராக்கெட் ராமநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் மிமிக்ரி பண்ணார். அப்படியே ஒரிஜினாலிட்டி வாய்ஸுங்க எல்லாமே. எம்ஆர் ராதா பேசினா எம்ஆர் ராதா தான், எம்ஜிஆர் பேசினா எம்ஜிஆர் தான். ஒரிஜினாலிட்டி அருமையாக காட்டுவார். அதையும் சின்ன வயசில் அவருடைய ப்ரோக்ராமில் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அவருக்கு அப்புறம் வந்து நம்ம நண்பர் நாகராஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுவார். அவருடைய நிகழ்ச்சியை போய் பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், இதுமாதிரி நானும் பல குரலில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், அவருக்குன்னு ஒரு க்ரௌடு வரும், வந்து ஒரு க்ரௌடு சேர்த்துருவார் நல்லா. அவர் என்ன பண்ணார், மாசிலாமணின்னு நான் நெருக்கமாக வந்து பழகி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கூட்டின்னு போய் அங்கே சான்ஸ்லாம் கேட்டு கோல்டன் பீச்சில் போய் டான்ஸ் பண்ணுவோம், மிமிக்ரி பண்ணுவோம். பொருள்காட்சியில் வந்து தீவு திடலில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம், மிமிக்ரி பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணும்போது நாகராஜ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். அவரும் நானும் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அவரும் ஒரு சில படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வந்து அந்த பக்கம் ஈசிஆர் ரோட்டில் இருக்கார், அவர் அந்த பக்கம் பண்ணுறாரு. நான் வட சென்னையில் இப்படி பண்ணுறேன். வட சென்னையில் இருக்கிற எல்லா மொத்த ரசிகர்களும் ஒரே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டால் மாசிலாமணி தான். அப்புறம் மூத்த நிர்வாகி ஒருத்தர் இருக்கார், மூத்த கலைஞர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர்னா அண்ணன் ரஜினிகுமார்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம அண்ணன் ராஜேஷ் ரிதம்ஸு. நம்ம ராஜேஷ் வந்து அவர் கூட தான் இருந்தார் முதல்ல. ரஜினிகுமார் அவர் கூட தான் இருந்தார். அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நான் கண்டினியூவாக அவர் ப்ரோக்ராமில் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா இது மாதிரி கலைஞர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கிறத சொல்லிட்டேன்.
நம்ம அடுத்து நம்ம தமிழா சேனலுக்கு தொடர்ந்து வருவோம். வா நீங்கள் வந்து ப்ரோக்ராம்லாம் உங்கள் பகுதியிலேருந்து கச்சேரி பண்ணணும், பாட்டு கச்சேரி பண்ணணும், டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தமிழா சேனலை அடிக்கடி பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு எப்படிலாம் நாங்கள் எங்கள் திறமையை வெளிப்படுத்தணுமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி நடத்தி கொடுப்போம்னு சொல்லி உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த மோகன்குமார் அவர்களுக்கும், தமிழா சேனல் நேயர்கள், தமிழா சேனல் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் நண்பன் மாசிலாமணி.